இஸ்லாமிய திருமணத்தில் இது பேணப்படுதா? எனவே முதலாவது மணமகன் மணமகளுடைய விருப்பம் அவசியம். இரண்டாவது, ரெண்டு குடும்பமும் விரும்பினா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதும் சுன்னா. எப்படி திருமணத்தை செஞ்சு கொள்றது என்று பேச்சுவார்த்தை நடத்துறது சுன்னா. அன்பார்ந்தவர்களே, பேச்சுவார்த்தையில் மகர் பேசப்பட வேண்டும், வலிமா பேசப்பட வேண்டும். மகர் பேசப்பட வேண்டும், வலிமா பேசப்பட வேண்டும். இஸ்லாமிய வரம்புகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். எப்படி? மியூசிக் போடக்கூடாது, ஆம்பளை பொம்பளை கலப்பு ஏற்படக்கூடாது. இதெல்லாம் பேசுங்க, பிரச்சனை அல்ல. ஆனா எதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது? எவ்வளவு சீதனம் கொடுப்பீங்க? முதல் பேச்சுவார்த்தை வாயை துறக்கிறது சீல தான். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு சீதனம் கொடுப்பீங்க? ஊடு கொடுப்பீங்களா? காணி கொடுப்பீங்களா? ஜொப்பு கொடுப்பீங்களா? எத்தனை பவுன் நகை போடுவீங்க? அன்பார்ந்தவர்களே, ஆம்பளைக்கு நகை போடுறதா பொம்பளைக்கு நகை போடுறதா? சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சீதனத்துக்கு விலை பேசுவது ஹராம். தெளிவான நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்ன பண்றாங்கண்டா, திருமணம் என்ற போர்வையில பெண் வீட்டாருகிட்ட சொத்து செல்வத்தை கேட்கிறது, காணி பூமியை கேட்கிறது, வாகன வசதிகளை கேட்கிறது. படிச்சவனுக்கு ஜொப்பு வேற. படிச்சவனுக்கு ஜொப்பு எப்படி தெரியுமா? ஜொப்பு கல்யாணத்தை ஏலவழி எழுதி ஜெட்கோர் வந்தோடனே கல்யாணம் பேசுறது. ஏண்ட மகன் பயோ படிக்க போறான். உங்களோட மகளை தானே கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன் மகனுக்கு. டாக்டர் ஆகும் வரைக்கும் நீங்க தான் சல்லி கட்டணும். கேவலம் கட்ட ஜொப்பு. இப்படி டாக்டர் ஆகிறது கழுத்துல தொண்டை போட்டுக்கிட்டு சாகலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படி கேடுகட்ட ஜொப்பெல்லாம் இருக்கு எங்கட சமூகத்தில். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் திருமணம் முடிச்சிட்டேன் நபியே என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டது என்ன தெரியுமா? அப்துர் ரஹ்மானே, என்னப்பா நீ மகர் கொடுத்தாய்? அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. ஒரு ஈத்தம்பழ கொட்டை அளவு தங்கம் கொடுத்தேன் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? நீங்கள் மன விருப்பத்தோடு பெண்களுக்குரிய மகரை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? எவ்வளவு சீதனம் தருவீங்கன்னு பார்த்துத்தான் ரிட்டர்ன் மகர் போகும். லட்சம் தந்தா 1000, அப்படிதானே? அங்க பெண் வீட்டார்ல 1 லட்சம் தந்தா அதுல இருந்து ஒரு 1000 ரூபாவை புடுங்கி இதுதான் மகர். 1000 தந்தா 10,000 சீதனம், அதிலிருந்து ஒரு 100 ரூபாவை புடுங்கி இதுதான் என் மகர். அன்பார்ந்தவர்களே, நடக்குதா இல்லையா? இன்றைக்கும் கேவலம் கெட்ட ஆம்புலகள் இருக்கிறாங்க. 100 ரூபா 1000 ரூபா கொடுக்கிற ஆம்புலகள் கேவலம். லட்சமாக எடுத்து கோடியாக எடுத்து திருமணத்தை நடத்துகிறான். சீதனம் என்ற போர்வையில் மகர கேட்டான் 100 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபா. இஸ்லாமிய திருமணத்தில் ஆண்களுக்கு சொன்னது நீ மகர் கொடு. சில பேர் கேட்கிறாங்க, எடுக்கவானு இஸ்லாம் சொல்லி இருக்கா? எடுக்கவானு சொல்லலங்க. நீ கொடுண்டா என்ன விளங்குது? நீ கொடு, அங்க எடுக்காதே. அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். ஆண்கள் நிர்வகிக்கணும். எதனால் இந்த சிறப்பு தெரியுமா? ஒன்று பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், சிலரை விட அல்லாஹ் சிலரை சிறப்பிச்சு வச்சிருக்கிறான். இரண்டாவது என்ன தெரியுமா? வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்களாகியவர்கள் அவர்களுடைய சொத்திலிருந்து பெண்களுக்காக செலவழிக்கிறார்கள். இதுதாங்க ஆண்களுக்கு சிறப்பு. இதுதான் ஆண்களுக்கு சிறப்பு. எப்பொழுது ஒரு ஆண்மகன் தன்னுடைய சொத்து செல்வங்களிலிருந்து மனைவிக்கு கொடுப்பவனாக இருப்பானோ அவன்தான் ஆம்பளை. கேட்டெடுத்தா சீதன பிச்சை வாங்கினா அவன் ஆம்புளை இல்ல, பொம்புளை. குர்ஆனுடைய வரைவிலக்கணம் மறந்துடாதீங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நீங்க சொத்து செல்வம் வச்சிருக்கிறீங்க, உங்களோட மகளுக்கு கொடுக்கணும்டா நீங்க எல்லா புள்ளகளுக்கும் நீதமா கொடுக்கிறது உங்களோட கடமை. கொடுக்கலுமா கொடுங்க. 5 புள்ள இருக்கு, நல்லா விளங்கிக்க. 5 புள்ள இருக்கு. எத்தனை புள்ள? 5 புள்ள இருக்கு. ஒரு மகள் கல்யாணம் முடிக்க போறா. 5 பவுன் நகை போடணும்னு பாக்குறீங்க. 5 பவுன் நகை எவ்வளவு போகும்? 2.5 லட்சம் சொன்னா 5 புள்ளகளுக்கும் 2.5 லட்சம் கொடுக்கலுமா? மகளுக்கும் கொடுங்க, அவட சொத்தை அவ வச்சுக்கொள்ளட்டும். மாப்பிள்ளைக்கு கொடுக்குற சொத்து அல்லாது. என்ன நடக்குது? உள்ள ஆம்பளை புள்ளையிட சொத்தெல்லாம் பறிச்சு இவளுக்கு 2.5 லட்சம் கொடுத்துட்டு அவனுக்கு சொல்றது நீ அந்த வீட்டுல கேளு, நீ இந்த வீட்டுல கேளு. யார் காட்டி தந்த இஸ்லாமுங்க இது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இந்தா இருக்கிறார் நுஅமான், அவங்களோட உம்மா
மகனுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும்னு விரும்புறாங்க, உங்களை சாட்சியா நிக்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு இவர் மட்டுமா புள்ள, இன்னும் புள்ள இருக்கா? இன்னும் புள்ள இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எல்லா புள்ளகளுக்கும் கொடுப்பீங்களா? இல்ல இல்ல, இந்த புள்ளைக்கு மட்டும்தான். அப்படியானால் இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சி நிற்க மாட்டேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 5 புள்ள இருக்கிற இடத்துல ஒரு புள்ளைக்கு மட்டும் ஊடு, ஒரு புள்ளைக்கு மட்டும் நகை, ஒரு புள்ளைக்கு மட்டும் லட்சக்கணக்கு சங்கம் கொடுத்தீங்கண்டா இது புள்ளகளுக்கு செய்கிற அநியாயம். ரசூலுல்லாஹ் சாட்சி நிற்க மாட்டேன்னு சொன்னாங்க. இதைத்தானே சீதனம் செய்கிறோம். இன்னும் சில வாப்பமார பார்த்தா பாவம், ஒரு ஆம்புல புள்ள மூத்தவனா பிறந்துட்டான், அதுக்கு பின்னால 4 பொம்புல புள்ள. என்ன பண்றது தெரியுமா? இந்த உம்மாவும் வாப்பாவும் சரி இறக்க மகனோட, மகன் அனுப்புறது வெளிநாட்டுக்கு. போ வெளிநாட்டுக்கு, நீ சம்பாதிச்சு கொட்டு வாப்பா, இங்கோட எல்லா புள்ளைகளுக்கும் நான் ஊடு கட்டுறேன். 4 பொம்புளை பிள்ளைக்கு ஊட கட்டிட்டு அவன் 34வது வயசுல வந்து இந்த 4 பிள்ளைக்கும் அவன் 10 லட்சம் கொடுத்துருப்பான் பாருங்க. அந்த 10 லட்சத்தை இன்னொரு பொம்பளை பிள்ளைகிட்ட வாங்கிட்டு கல்யாணம் முடிக்கிறான். கேவலம் கட்ட கல்யாணம். அன்பார்ந்தவர்களே, சமீபத்தில் நீங்க ஃபேஸ்புக்குகளில் படிச்சிருக்கலாம், ஏராவூர்ல ஒரு இளைஞன் மரணித்து போனான். சமீபத்தில் படிச்சிருப்பீங்க. கல்யாணம் முடிக்கிற வயசுல மௌத்தா போறான். 8 வருஷம் நாட்டுக்கு வந்துண்டு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, தங்கச்சிமாருக்கு வீடு கட்டுறதிலேயே காலத்தை கழித்து அல்லாஹ் உயிரையும் கைப்பற்றி கொண்டு எத்தனை உறவுகள் தங்கச்சிமாருக்கு வீடு கட்டுறதுக்காக வெளிநாடு. எதுக்கு இது? சீதன பிச்சை கொடுக்கத்தானே. ரசூலா 10 திருமணம் முடிச்சாங்களே, யாருக்கிட்ட ரசூலா சீதனம் வாங்கினாங்க? யாருக்கிட்ட வாங்கினாங்க? ஊடு வாங்கினாங்களா? காணி வாங்கினாங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்க உங்களோட வசதிக்கேற்ப உங்களோட வீட்டில் வசிங்க வைங்கன்னு அல்லாஹ் சொல்றான். தலாக்கு சொல்லப்பட்ட பெண்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை தனியே பேசப்பட வேண்டிய செய்தி. திருமணம் என்ற போர்வையில் சீதனத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துவது மார்க்கத்துக்கு முரணானது. அது இந்துக்களுடைய கலாச்சாரம். மகர் பேசுங்க, எவ்வளவு மகர். பொம்பளை பிள்ளைகிட்ட கேளுங்க, மருமகள்கிட்ட கேளுங்க, உனக்கு எவ்வளவு மகருமா வேணும்